அஸ்ஸலாமு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை முடிச்சு வந்தோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 2:30. காலைல 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஸோ காலைல சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. மேக்ஸிமம் இங்கே வெளிநாட்டு வாழ்க்கை வந்துட்டாலே பாதி பேர் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகுது நான் கடையில் சாப்பிட்டு. ஸோ இன்னைக்கு ரூம்லேயும் சமைக்க எதுவுமே இல்லை. அப்போ கேரளாக்கார ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போயிட்டு கடையில் போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி கடைக்கு தான் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஃபில்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரியால் கேட்டேன் அட்வான்ஸாக. ஏன்னா பைசாவும் இல்லை. இன்னைக்கு தேதி 20 அதுக்கு மட்டும் பைசா எல்லாம் காலியாயிடுச்சு. ஸோ 100 ரியால் கஃபில்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் லுலு மாலில் போயிட்டு கொஞ்சம் மீன் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நோம்பு வர்றதுனால ஒரு 10 நாள் அட்ஜஸ்ட் பண்ணணும். எந்த திங்ஸுமே இல்லை. வாங்க போகலாம். இப்போ கேரளா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ சாவியை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பிடலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நமக்கு. என் ரூமு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி நிற்கிது. தோய், அதாவது சவர்லெட் கம்பெனி. யார் வண்டியும் தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ கஃபில் தான் புதுசாக வண்டி எடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இங்கே எல்லாமே சர்ப்ரைஸாக தான் நடக்கும். வாங்க, புது வண்டி, புது வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே அப்படியே இருக்குது. 2025 மாடலு. ஸோ வந்து நிற்கிது. கஃபில் எடுத்துருக்காங்களா இல்லை வேறு யார் வண்டிலாம் தெரியல. வேறு யார் வண்டினா வீட்டு முன்னாடிலாம் விட மாட்டாங்க. ஸோ எப்படி என்ன புது வண்டி எடுத்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஜிஎம்சி தான் ரொம்ப ராசியான வண்டி. 3 வருஷம் அந்த வண்டியை தான் ஓட்டுதேன். ஸோ இப்போ அந்த வண்டி புதுசுன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை மாட்டிடுவாங்க எனக்கு. ஆனால் இடையில கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வரும், சின்ன பிரச்சனை வண்டியில் வரும். ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியான வண்டி. 2015 மாடல் இந்த வண்டி. நல்லாவும் இருக்கும் ஓட்ட. பட் இருந்தாலும் இப்போ அவங்க புது வண்டி எடுத்துட்டாங்கன்னா அந்த வண்டியை அப்படியே மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம புது வண்டி தான் ஓட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணியிருக்கான். வாங்க போய் நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா கடையில் போய் சாப்பிட்டு வந்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா பத்தாக்கு போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ட்ராப்பில் நான் மாட்ட பார்த்தேன். ஸோ என்னென்னா உங்களுக்கு போவையில் சொல்கிறேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இதெல்லாம் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு நேற்று ஃபஸ்ட் நடந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் உஷாராகிக்கிட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டாக இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் சொல்லி உஷார்படுத்திட்டார். இல்லைனா பார்த்தீங்கன்னா நேற்று நான் அதில் மாட்டியிருப்பேன். சரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணியிருக்கான். வாங்க போய்கிட்டே பேசலாம், இல்லைனா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் காலை சாப்பிடாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசி வர பயங்கரமாக இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா கடுமையாக அடிக்குது. நான் இன்றைக்கி குளிர்னு சொல்லி சொட்டெல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் வெயில் அடிக்குது. நைட்டு மட்டும் கொஞ்சம் கூலிங் இருக்குது. மற்ற நேரம் ஃபுல்லாக எப்போதும் போல தான் கிளைமேட்டு, ஒரே வெயில் தான். இந்த ஹாரன் கூட வண்டியில் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹாரன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கியர்லாம் மாற்றினாங்க. மச்சான் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெடி ஆகி ஷூவெல்லாம் போட்டு வரான். சீக்கிரமா மச்சான். ஹாரனு அதுக்கப்புறம் அந்த வண்டியில் கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்ஜின் லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த வண்டியை டியூட்டி முடிஞ்சு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சம்டைம் வந்து கன்ஃபார்மாக எடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கஃபில் வந்து புது வண்டி எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோய் கம்பெனி வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஓட்டுற வண்டி, இந்த வண்டியை கொஞ்சம் பெருசு தான். பட் அந்த இப்போ எடுத்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இதை விட பெருசு. அதுக்கப்புறம் வண்டியை செக் பண்ணல. பார்த்தீங்கன்னா நான் வண்டியை பார்த்தோன்னே நான் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாடலை ஃபுல் பார்த்தீங்கன்னா 360 கேமரா. 2 சைடு மிரரில் முன்னாடி பின்னாடி ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாமே 360 கேமரா. எங்கே ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆனாலும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் முன்னாடி இந்த வண்டியில் கேமரா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மச்சான் வந்துட்டார். மச்சான் போகலாமா மச்சான்? ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. வா மச்சான், துறக்க மச்சான். சிக்கன் வாங்கி கொடுத்துட்டியா மச்சான்? கஃபில்கிட்ட சொல்லிட்டியா? ஏறு மச்சான். அது உனக்கு வேணா எடுத்துக்கோ, பிஸ்கட்டு. நேற்று ஒரு கிட்ட வந்துட்டு ஆரஞ்சு நெல்லில் போக முடியுமா மச்சான்? பத்தாக்கு இல்லை. பஸ்ஸில் நம்ம போயிடுவோம்டா மச்சான். பஸ் இருக்குல்ல, நம்பர் 16 நம்பர். பஸ்ஸுக்கு டிக்கெட் எத்தனை? 5 ரியாலோ 10 ரியாலோ தானே? இன்னும் உன் காலில் நமக்கு டிக்கெட் எடுக்கா நேராக வேண்டியதுனா அது ஓகே, புக் பண்ணிடலாமா? ஸோ இதுலேயே புக் பண்ணிடலாண்ணா. யார் இல்லை, எல்லாமே பாவப்பட்டவன் தான். என்ன செய்யறான் மச்சான்? பஸ் நாளைக்கு 2 பஸ் ஏறலாம். 2 பஸ்ஸுண்ணா 430 பார்த்தோம்.
வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடச்சிது. இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது, அதுக்கு முன்னாடியே பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்க்கிங் இல்லை. இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு லுலுமால் போகணும். மச்சானே போவோம் வா. மச்சான் மச்சான் சவாய் சிக்கனா இல்லை அல்பஹாமா? சவாய் കഴിക്കാം. അൽഫാം കഴിച്ച നാട്ടിൽ സിനിമാതാരത്തിന് ക്യാൻസർ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. அல்பஹாம் കഴിച്ചാ? ஏன்டா? അൽഫാം മീറ്റ് കരിയുമല്ലേ? ஆமாம் ക്യാൻസർ. നീ என்ன மச்சான் பயங்கட்டத வேண்டாம். അത് നേരത്തെ തൊട്ടുണ്ടല്ലോ, അറിയത്തില്ലേ? അൽഫാം എപ്പോഴും കഴിക്കാൻ പാടില്ല. சரி மச்சான் அப்போ நம்ம ഡയറക്റ്റ് ഇതാവുന്നതല്ലേ. ഷവായ എന്ന് പറയുന്നത് ഗ്രിൽസിനകത്ത് വെച്ച് ഗ്യാസ് ഞങ്ങളുടെ സിനിമ കണ്ടില്ലായിരുന്നു. ആ ഫേസ്ബുക്കിൽ ഇട്ട് കണ്ടില്ലായിരുന്നു. അത് അൽഫാം കഴിക്കാറുണ്ട്. نو سواي चिकन अकिल لا अकिल علينا अकिल. சாப்பாடு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நோஸ் கப்ஸா, அதுக்கப்புறம் சவாய் சிக்கன். இது பார்த்திங்கன்னா 22 ரியாலு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டொமாட்டோ சட்னி கணக்காக தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போதும் பார்த்திங்கன்னா சலாடு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டொமாட்டோ சட்னி எனக்கு இருக்குல்ல, தக்காளி சட்னி, இதே ஊற்றி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மையாகவும் இருக்கும். மச்சான் இங்கே இருக்குது, இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் போகலான்னு நினைக்கிறேன்டா மச்சான். இது ப்ளூ லைன் தானே, பர்பிள் லைன் தானே? அந்த இருக்கிற மச்சான் இங்கேருந்து அந்த பள்ளி தெரியுதா ஆப்போசிட்டில், அதுக்கப்புறம் தான் இருக்குது அம்ராம் பிளாசா. பள்ளி பக்கம் தான். நம்ம ஒரு நாளைக்கு போவோண்ணே, போயிட்டு நமக்கு பர்ச்சேசிங் பண்ணோம். எங்கே மச்சான் அந்த பார்க்கிங் காணோம்? அப்புறம் அண்ணா இருக்கு கரெக்டாக. அன்றைக்கி பார்க்கிங் கிடச்சிருச்சு. போகலாமா? மேடத்திൻ്റെ ஆனோ? ஆமாம் மச்சான். பேக்கில் நோக்க மச்சான், வண்டி கரெக்டாக இறங்கிட்டு அதுக்கு கரெக்டாக இல்லை கொஞ்சம் முன்னாடி கேட்டு விடையானே மதியம் மச்சான். ஸோ இப்போ சாப்பாடு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லுலுமாலுக்கு வந்துட்டோம். லுலுமாலில் வந்துட்டு இப்போ போயிட்டு சாமான் வாங்கணும். வாங்கிட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு ரூமுக்கு போயிடலாம். மதியா மச்சான் இப்போ நான் இடிச்சிட்டே போகுது. போயிட்டு நமக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா 5 ரியால் மால். எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரியால் மாலில் தான் சென்ட் சோப்பு எல்லாம் வாங்குறது. ஏன்னா இங்கே 4 சோப்பு 5 ரியால் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. வந்துட்டோம் அஃபாயத் மால் லுலு. ஓ மச்சான் வாங்க மச்சான். நீ கூட்டம் பயங்கரமாக இருக்க மாட்டேன் மச்சான். செம்ம திறக்கு. இதே மச்சான் விம்டோ எல்லாமே ஆஃபர் போட்டுருக்காங்க மச்சான். ஃபஸ்ட்டு எங்கே பண்ணுறா மச்சான்? மீன் வாங்கயா? ஃபிஷ்ஷு மச்சான் வெயிட் செக் பண்ணோம். வெயிட் செக் பண்ணிட்டு ஃபிஷ் வாங்க போகலாம். போசி எஸ் போசியான ஆப்ஷன் இல்லை. புஷ் பண்ண முடியாது, இதில் கட் ஆகிரும் மச்சான். சைனா ஃபோனில் கூட புஷ் பண்ணலாம், இதில் பண்ண முடியாது. இது எல்லாமே நோம்புக்கு மச்சான். அவன் வெயிட் பார்க்குற மிஷின் கிடக்கல. நமக்கு பிடிச்சதில் வெயிட் செக் பண்ணிக்கலாம். ஆஃபர் ஏதாவது போடுறீங்களா மச்சான்? $12 மச்சான். தூணாவா? இது 2 kg வருமா? ഇതൊരു மச்சான் அதே எடுக்க சொல்லு 2 கிலோ. 1 കിലോ പോരെ? 1 கிலோ எடுக்க சொல்லு. 1 கிலோ போதும் மச்சி. அது வாகதி கிலோ அதான். இது என்ன இது மச்சான்? இது மூளையே பார்த்தீங்கன்னா 30 ரியாலா மச்சான். மச்சான் இது என்ன மச்சான்? கொட்டைடா மச்சான். ஆட்டு கொட்டை. ஆட்டு கொட்டையில தான் ஒருத்தன் முட்டை செஞ்சாடா மச்சான் எங்கள் ஊரில். ഇത് കഴിക്കുമല്ലോ ഞങ്ങൾ അവിടെ. കണ്ടില്ലേ കണ്ട് വിത്ത് പ്രോഷപ്പ് എന്ന് പറഞ്ഞ ചാനൽ എടുത്ത് നോക്കാം. ഇതിൽ എന്നടാ மச்சான்? അത് ഇത് போட்டியா? போட்டி கொடலை பாரு. கொடலை 7 ரியால் தான்டா மச்சான். ஏன்டா பாடாடா அது மச்சான்? கொடல்லாம் சாப்பிட்டேன்னா வயிற்று புண்ணுக்கு நல்லதுடா. നിന്നോട് അന്ന് ഒരു ദിവസം നീ ക്ലീൻ ചെയ്തിട്ട് കൊണ്ടുവരാത്തോണ്ടാ കൊണ്ടുവരാജൻ. ഇത് രക്തം തണ്ടാ? ഇത് ബ്ലഡ്.
இது பிளட் ஒன்றும் இல்லை. பிளட் இல்லையோ? இது லங்ஸ் அங்கே. இது சுட்ட காலுண்ணே மச்சான். அங்கே பலாப்பழத்தை பாருடா. அப்போ 7 ரியால் தான் மச்சான். நம்ம ஊரில் இந்த 7 ரியால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழத்தையே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு 4 பீஸ் தான் இருக்குது. அப்புறம் இளநி. எஸ் இளநி தான். இளநியை ஃப்ரீஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸு 25 ரியால் கரெக்டாக. நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா அதிகமாக வரும். நம்ம ஊர்லலாம் 40 ரூபாய்க்கு இளநியை பார்த்தீங்கன்னா பேரம் பேசுவோம். ஆனால் இங்கே இளநியோட ப்ரைஸை பாருங்கள். செவ்வழனி 8 ரியால். ரம்புட்டா மச்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 11 ரியால்ண்ணே. ஓகே போயிடுவோம் மச்சான். நம்ம இதெல்லாம் பார்த்தா வாங்க முடியாது. ஸ்ட்ராபெரி எத்தனை மச்சான்? மச்சான் அப்போ ஸ்ட்ராபெரி எடுக்க ஆள் கொண்டு. எனக்கு ஒரு நான் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறேன். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. 2 ஆள் கொண்டு எடு. ஃபைனலி பர்ச்சேசிங் முடிஞ்சு. மீன் பீஃபு எல்லாம் வாங்கிட்டோம். பில்லை போடுறோம். ரூமுக்கு கிளம்புறோம்.